எப்போதும் செய்கிற சிக்கன் கிரேவி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக மசாலா எல்லாமே அரைச்சி பண்ண போகிறோம். இந்த சூப்பரான சிக்கன் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம் ஏற்ற மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் இதில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். கூடவே கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து நல்லா மேரினேஷன் பண்ணணும். குறைஞ்சி 15 to ஒரு 30 மினிட்ஸ் அளவு நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு நம்ம பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நம்ம எப்போதுமே மசாலாலாம் சேர்ப்போம் இல்லையா சிக்கன் கிரேவிக்கு, அந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அது வதங்கணும். அந்த பொரித வரைக்குமே நம்ம 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொஞ்சம் தேங்காய், ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா மேஷ் ஆனும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கசகசா சேர்க்க போகிறோம். நான் அன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்மளை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு முதல்ல வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரையாது, ஒரு மாதிரி குறைன்னு அரையும். ஸோ இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மசாலாவை இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர் சூடானதும் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போல் இருந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணக்கூடாது. குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை இதை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேர்ந்தால் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டா, அதாவது அந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காணலைன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 டீஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தேன். அதனால் கொஞ்சமாக இதுலேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி மசாலா மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எல்லாம் வந்து சேர்த்துடலாம். இதுவுமே ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இல்லை நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கேன், நம்ம ஊற வச்சப்போ சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதனால் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்க்கலை. நீங்கள் காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் அந்த மசாலா கூட அந்த சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். அப்போ தான் சிக்கன் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் போல் பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சமாக வெளில வந்திருக்கு. ஸோ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ தேவையான அளவு இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுட்டு விசில் வச்சு 1 அல்லது 2 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் சில பேருக்கு வந்துடும். உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2 விசில் வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி கிரேவி கூட நல்லா திக்னஸாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு மேலே மல்லிகளை தூவி எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணுன்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி குக்கரில் வெறும் 2 அல்லது 1 விசில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.